அப்பா இறந்ததுனால ரூ. 25,000 கிடைத்தது. அதை தேக்கு மர வியாபாரத்தில் போட்டு ரூ. 25,000 மேலும் லாபமாக எடுத்து ரூ. 50,000 வச்சு தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு டிவி சுந்தரம் ஐயங்கார். இன்னைக்கு டிவிஎஸ் தெரியாம யாருமே இருக்காது. கிராமப்புறங்களில் அதிகமாக யூஸ் பண்ற வண்டி டிவிஎஸ் தான். இது விளம்பரத்திற்காக இல்லைங்க. இதை நான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணல. ஒருத்தவங்க சாதிச்சிருக்காங்க. ஒரு தனி மனுஷனோட பேர் ஆர்வத்தினால இன்று 4 தலைமுறையை தாண்டியும் அந்த டிவிஎஸ் நமக்கு தெரியாம இருக்காதுங்க. டிவிஎஸ்ங்கிற கம்பெனி சின்ன சின்ன பாகம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு வண்டி, காரு எல்லாம் தயாரிக்குதுன்னா அந்த டிவி சுந்தரம் ஐயங்காரோட ஆர்வமும் ஆசையும் முயற்சியும் விடாமுயற்சியும். இப்போ அவங்க பேரன் கூட அப்படிதான். பல தோல்விகளை கண்டாலும் துவண்டு போகாம மேலும் மேலும் புதுசா எதையாவது ஒன்று தயாரிச்சு அவங்களுக்கான ஒரு இடத்தை, அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் படிச்சதுக்கான வேலையை மட்டும்தான் செய்வேன்னு அவர் செய்யலைங்க. அவருக்கு பிடிச்ச வேலையை தொடங்கினதுனால இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர் இருக்காரு. நம்ம தாத்தா அப்பா காலத்துலேருந்தே பயன்படுத்திகிற ஒரே வண்டி நமக்கு டிவிஎஸ் தாங்க. நமக்கு ஞாபகம் இருக்கிறது டிவிஎஸ் தாங்க. டக்குன்னு எல்லாரும் சொல்கிற வண்டி டிவிஎஸ் தாங்க. டிவி சுந்தரம் ஐயங்கார் சின்ன சின்ன விஷயம் இல்லைங்க, நிறைய செஞ்சாரு. அப்போலாம் ஒரு பஸ்ஸை நிறைய கும்பல் ஏறினா அவங்களுக்கு ஏற்ற பேரம் பேசி காசு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகணும், இவ்வளோதான் காசு வாங்கணும்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினது டிவிஎஸ் ஐயங்கார் தாங்க. பேருந்து டயர் அடிக்கடி பஞ்சர் ஆனிச்சு. காரணம் மாட்டு வண்டி, குதிரை வண்டியோட லாடம் கீழே கிடந்து அது குத்துனதுனால. அது இல்லாமல் வண்டி போகிற ரோடெல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குன்னு அந்த கான்ட்ராக்டரை கையில் வச்சு அதெல்லாம் சரி பண்ணி வண்டியை நல்லபடியாக ஓட்டினது டிவிஎஸ் ஐயங்கார் தாங்க. இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியாக கார் வச்சுருக்கோம், வண்டி வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் அன்னைக்கு மாட்டு வண்டியில் போன எல்லாரையும் பஸ்ஸில் ஏற வச்சது டிவிஎஸ் ஐயங்கார் தாங்க. அவரோட அயராத உழைப்பு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு அவர் அது மாதிரி யோசிக்காமல் அந்த மாதிரி கொண்டு வராமல் இருந்திருந்தா இப்போ இப்படியா இருக்குன்றது தெரியலங்க. ஆனால் அந்த கால மனுஷனே அப்படி நினச்சி நம்மளை மாற்றிருக்கும் போது நம்மளால் முடியாது என்னங்க இருக்குது? வெறும் 50,000 வச்சு இன்று 40,000க்கு மேலே நிறைய குடும்பங்கள் அவரை நம்பி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனியை நம்பி தாங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி அவங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. நம்மளால முடியாதா? ஏன் நம்மளால முடிச்சுதான் காட்டுவோமே. முடியாதுன்னு இந்த உலகத்துல என்னங்க இருக்கு? முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. முயற்சி, பயிற்சி எல்லாமே இருந்தா கண்டிப்பா எல்லாராலும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வீடியோக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம் இல்லாம இருந்தாலே போதுங்க. வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிற நாள் உங்க கையில தாங்க இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கதை சொல்லணுமா இல்லை சாதனையாளர்கள் கடந்து வந்த பாதையை சொல்லணுமாங்கிறது நீங்கள் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து அந்த வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.